வேதத்தில் உள்ள முதல் நற்செய்தி, முதல் நியாய தீர்ப்பு, முதல் தீர்க்க தரிசனம் என்ன? நற்செய்தி. நற்செய்தி என்றால் நல்ல செய்தி. அவ்வாறாக வேதத்தில் உள்ள முதல் நற்செய்தி என்ன? அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூறப்பட்ட அவர் உன் தலையை நசுக்குவார் என்பதாகும். இந்த விடயம் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்த சாத்தானுக்கு துர்ச்செய்தியாகவும், அதாவது நீ வஞ்சித்தவர்களிடத்திலிருந்து ஒருவர் வர இருக்கின்றார், அவர் உன்னை அதிகாரமற்றவனாக மாற்றி இறுதியில் அழிப்பார் என்ற துர்ச்செய்தியாகவும், அவனால் ஏமாற்றப்பட்ட ஆதாமிற்கும் ஏவாளுக்கும் உங்களை வஞ்சித்தவனை அழிப்பதற்கு உங்கள் சந்ததியிலிருந்து ஒருவரை ஏற்படுத்துகிறேன் என்ற நற்செய்தியாகவும் காணப்படுகின்றது. இதன் மூலமாக வேதத்தில் உள்ள முதல் நற்செய்தி அவர் சாத்தானை தோற்கடிப்பார் என்பதாகும். அடுத்ததாக வேதத்தில் உள்ள முதல் தீர்க்க தரிசனம் மற்றும் முதல் நியாய தீர்ப்பு என்ன? அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மற்றும் 15ஆம் வசனத்தில் சாத்தானுக்கு விரோதமாக கூறப்பட்டதாகும். அதிலே நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்றும், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் என்பதாக கூறப்பட்டுள்ளது. இதனை குறித்து கேள்வி பதில் காணொலி பட்டியலில் 7வது காணொலியில் ஏவாள் பாம்பினால் ஏமாற்றப்பட்டாரா அல்லது சாத்தானால் ஏமாற்றப்பட்டாரா என்ற காணொலியிலே சிறிதளவு பார்த்திருக்கின்றோம். அதிலே நாம் பார்த்த சிலவற்றையும் அதிலே விடுபட்ட சிலவற்றையும் இந்த நியாய தீர்ப்பும் இந்த தீர்க்க தரிசனமும் எவ்வாறு நிறைவேற இருக்கின்றது என்பதை இந்த காணொலி வாயிலாக நாம் பார்க்கலாம். அதன்படி இந்த வசனத்தில் உள்ள நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் என்பதை குறித்து முதலில் பார்க்கலாம். இந்த வாக்கியத்தை படிக்கின்ற வேளையிலே சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பதாகவும், அதைவிட நீ மிகவும் சபிக்கப்பட்டிருப்பதாகவும் தென்படுகின்றது. எப்படியெனில், நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் என்கிற பொழுது இவ்வாறு தோற்றமளிக்கின்றது. ஆனால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்படுவதற்கு என்ன தவறு இழைத்தது? எப்பொழுது அவைகள் சபிக்கப்பட்டது? ஆகையினால் சில மொழிபெயர்ப்புகளை கவனித்தோமானால் அதிலே சகல நாட்டு மிருகங்கள் சகல காட்டு மிருகங்களுக்கு மேலாக நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்பதாக காணப்படுகின்றது. மேலாக என்கிற பொழுது பொதுவாக அவைகள் சபிக்கப்படவில்லை என்றும், ஒருவேளை அவைகள் சபிக்கப்பட்டாலும் அவைகளை காட்டிலும் அதிகப்படியாய் நீ சபிக்கப்படுவாய் என்றும் இங்கே குறிப்பிடுகின்றார். மேலும் சாபம் என்கிற பொழுது பெருந்தீங்கு உனக்கு நேரிடும் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களுக்கு மேலாக உனக்கு பெரும் தீங்கு நேரிடும் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இதனை புரிந்து கொள்ளும் வகையிலே ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள் என்றும், மீகா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனத்தில் புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள், கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள், அவர்கள் காதுகள் செவிடாய் போகும், பாம்பை போல மண்ணை நக்குவார்கள் என்று தோல்வி உறுவதை குறித்து
ஓமையாக கூறப்பட்டிருப்பதை நாம் கவனிக்கலாம். மேலும் மீகா 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பூமியின் ஊறுவனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள், நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடே சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள் என்பதாக கூறுகின்றார். அதாவது ஊறுவனவற்றை நடுநடுக்கத்திற்கும் திகிலுக்கும் பயத்திற்கும் ஓமையாக கூறப்பட்டிருப்பதை நாம் கவனிக்கலாம். அதன்படி நீ உன் வயிற்றினால் நகர்ந்து என்கிற பொழுது நீ மிகுதியாய் பயந்து நடுங்குவாய் என்றும், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்கிற பொழுது நீ இனிமேல் இருக்கப் போகின்ற நாளெல்லாம் தோல்வியை சந்திப்பாய் என்றும் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்பதை விரிவான விளக்கம் கொண்ட இதை போன்ற மற்றும் ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே காணப்படுகின்றது. வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்தமட்டில் அநேக தரிசன காட்சிகள் காணப்படுகின்றது. அவைகள் சில இடங்களில் ஒன்றிற்கு பின் ஒன்றாகவும், பல சமயங்களில் ஒரு தரிசனம் 1 அல்லது 2 தரிசனங்களுக்கு இணையாக வருகின்றது. ஆகவே அவைகள் கூறும் கருத்துக்கு ஏற்றவாறு அவைகளை நாம் பொருத்தி பார்க்க வேண்டியதாக காணப்படுகின்றது. மேலும் அநேக ஓமைகளும் உருவகங்களும் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த தீர்க்க தரிசனத்திலும் அதே போன்று அநேக விடயங்களை காணலாம். ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய சாராம்சத்தை மாத்திரம் நாம் பார்க்கலாம். அதன்படி இந்த தீர்க்க தரிசனத்திலே ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்திரீ காணப்படுகின்றாள், மறுபக்கம் ஒரு பெரிய வலுசர்ப்பம் காணப்படுகின்றது. இதிலே அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருப்பதாகவும், அந்த ஸ்திரீயினுடைய பாதத்தின் கீழ் சந்திரனும், அவளுடைய தலையின் மீது 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்ததாக காணப்படுகின்றது. ஆனால் அந்த ஸ்திரீ யார் என்ற விடயம் நேரடியாக கூறப்படவில்லை. இந்த ஸ்திரீயை குறித்து இறுதியாக பார்க்கலாம். இப்பொழுது நாம் வலுசர்ப்பத்தை குறித்து பார்க்கலாம். வலுசர்ப்பத்தை குறித்து உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே குறிப்பிடுகின்றார். அடுத்தபடியாக நாம் கவனித்தோமானால், இந்த ஸ்திரீ கர்ப்பவதியாயிருந்து பிள்ளை பெறும்படி பிரசவ வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாள். மறுபக்கம் இந்த பெரிய வலு சர்ப்பம், அதாவது பழைய பாம்பு, இந்த ஸ்திரீயின் இடத்திலிருந்து பிறக்கப் போகின்ற குழந்தையை பட்சிக்கும்படி அவளுக்கு எதிராக நின்றது. ஆனால் என்ன நிகழ்ந்தது? அந்த ஸ்திரீயின் இடத்திலிருந்து சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்படியானால் அந்த ஆண் பிள்ளை யார்? இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலான பகுதியிலே ஒரு வெள்ளை குதிரை காணப்படுகின்றது. அதிலே ஒருவர் உட்கார்ந்திருக்கின்றார். அவரை குறித்து அவர் உண்மை உள்ளவர் என்றும் சத்தியம் உள்ளவர் என்றும் சொல்லப்படுகின்றது. அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் செய்கின்றவராம். அவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை என்பதாம். அவர் இருப்புக்கோலால் அவர்களை அரசாளுவார் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் அவருக்கு ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்னும் நாமமும் காணப்படுகின்றது. இந்த விடயங்களிலிருந்து அந்த ஆண் குழந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகையினால் அந்த ஸ்திரீயினிடத்தில் பிறந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்படியென்றால் இது எவ்வாறு நிகழ்ந்தது? ஆதியிலே வார்த்தையாக காணப்பட்ட அவர் மாம்சமாகி ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவராக பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக வெளிப்பட்டார். அவர் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி அப்படியானார். அதாவது தலை நசுக்கப்பட்டால் மரணம் நிச்சயம், ஆனால் குதிங்கால் நசுக்கப்பட்டால் காயம் ஏற்படும். அதை போன்று கிறிஸ்துவினுடைய மரணத்தினால் சாத்தானுடைய
தலை நசுக்கப்படுகின்றது. அதனால் அவன் அதிகாரமற்றவனாகவும் இறுதியில் நிரந்தர மரணமும் உறுதியாகின்றது. ஆனால் இவருக்கோ குதிங்கால் நசுக்கப்படுவதன் மூலமாக காயம் ஏற்படுகின்றது. அதாவது அவர் மரணமடைந்து உயிர் தள்ள வேண்டியதாயிருந்தது. பின்பு அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கின்றார். இதனைத்தான் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்பதாக நாம் படிக்கின்றோம். ஆகையினால் அவர் மரித்து உயிர்த்து தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கின்றார். இதனால் அடுத்ததாக வானத்திலே யுத்தம் நடக்கின்றது. இதில் ஒரு அணி மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும், மற்ற அணி வலு சர்ப்பமும் அவனை சேர்ந்த தூதரும் காணப்படுகின்றார்கள். இந்த வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யாரென்றால், வலு சர்ப்பம் அதாவது பழைய பாம்பு, பிசாசு, சாத்தான் என்று சொல்லப்பட்டவர். அவனை சேர்ந்த தூதர்கள் என்கிற பொழுது அவனை பின்பற்றுகின்றவர்களை குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த யுத்தத்தில் இந்த வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் பூமியிலே தள்ளப்படுகின்றார்கள். அப்படியானால் மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் யார்? இவைகளும் உருவகங்களாக கூறப்பட்டிருக்கின்றது. இவைகளினுடைய விளக்கத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மற்றும் 11ஆம் வசனத்தில், இந்த யுத்தத்திற்கு பின்னர் இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்றும், மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அப்படியானால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிப்பவர்கள் யார்? கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகின்ற ஜனங்களை குறித்து குறிப்பிடுகின்றார். ஆகையினால் மிகாவேலை சேர்ந்த தூதர்களை கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் என்று உருவகப்படுத்துகின்றார். அப்படியென்றால் மிகாவேல் யாரை உருவகப்படுத்துகின்றார்? ஆட்டுக்குட்டியானவரை தான். இந்த யுத்தத்தை குறித்து வேதத்திலே மேலும் பல இடங்களிலே நாம் பார்க்கலாம். உதாரணமாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் படைகளோடும் சாத்தானால் கிரியை செய்கின்ற இந்த உலகத்தின் இருளின் அதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று குறிப்பிடுவதை பார்க்கலாம். மேலும் ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற பொழுது அவருடைய சபை அவர் மூலமாக சாத்தானை ஜெயம் கொள்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக என்ன கூறப்படுகிறது? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஆகையினால் தம்முடைய சபையின் நிறைவிற்கு பின்னர் பூமியிலும் சமுத்திரத்திலும் காணப்படுகின்றவர்களுடன் யுத்தம் காணப்படுகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். அது எப்படி நிகழ்கின்றது? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இப்பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தில் என்ன நிகழ்கின்றது என்றால், கிறிஸ்துவினுடைய வெற்றிக்கும் கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகின்றவர்களுடைய வெற்றிக்கு பின்னர் அந்த ஸ்திரீயிலிருந்து வருகின்ற மற்ற சந்ததிகளோடு யுத்தம் பண்ண போகின்றது. அப்படியானால் அவளுடைய மற்ற சந்ததியினர் யார்? இதனை புரிந்து கொள்ளும் வகையிலே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரையிலான பகுதியிலே காணப்படுகின்ற சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். அதன்படி முதலாவதாக 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் மற்றும் 3ஆம் அதிகார பகுதிகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இங்கே ஏறி வா,
இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் சபை நிறைவடைந்த பின்னர் என்ன நிகழ இருக்கின்றது என்பதை உனக்கு காண்பிக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். என்ன நிகழ்கின்றது? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கின்றது, அதிலே ஒருவர் வீற்றிருக்கின்றார். அப்படி என்றால் சபை நிறைவான பின்னர் ஒரு சிங்காசனம் வைக்கப்படுகின்றது, அதிலே ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக கவனித்தோமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவ்வாறு உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது கரத்தில் இருக்கிற புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் வந்து அதனை வாங்குகின்றார். அப்படி என்றால் சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்றவருடைய வலது கையிலிருந்து ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தக சுருளை வாங்குகின்றார். அடுத்ததாக என்ன நிகழ்கின்றது? 4 ஜீவன்களும் 24 மூப்பரும் ஒரு பாடலை பாடுகின்றார்கள். அதிலே தோல் சுருளை எடுக்க நீரே தகுதியுள்ளவர், அதன் முத்திரைகளையும் நீரே உடைக்கத்தக்கவர், ஏனென்றால் நீர் கொல்லப்பட்டவர், உம் குருதியால் தேவனுக்காக மக்களை மீட்டு கொண்டவர், அவர்கள் பல்வேறு இனத்தை, மொழியை, நாட்டை, குழுவை சேர்ந்தவர்கள். நீர் நம் தேவனுக்காக ஒரு ராஜ்யத்தையும் ஆசாரியர்களையும் உருவாக்கினீர், அவர்கள் இந்த உலகத்தை ஆளுவார்கள் என்று சபையை குறித்து குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தக சுருளை வாங்கின பின்னர் நிகழ இருக்கின்றது, சபை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் செயல்பட இருக்கின்றார்கள். இதன் பின்னர் என்ன நிகழ்கின்றது என்றால் 7 முத்திரைகள் உடைக்கப்பட இருக்கின்றது. இவ்வாறு அவைகளை நாம் கவனித்து கொண்டு இருக்கையில் 5வது முத்திரையை உடைத்த பொழுது, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த பொழுது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் 5வது முத்திரையினுடைய காலப்பகுதியிலே பலிபீடத்தின் கீழே சாட்சி கொடுத்த ஜனங்களை நாம் பார்க்கலாம். மேலும் அவர்கள் கேட்கின்றார்கள், பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று. மேலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்கள் கேள்விக்கும் பதில் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. அதாவது உங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய உடன் பணிவிடைக்காரரும் உங்கள் சகோதரர்களுடைய தொகை நிறைவாகும் வரைக்கும் நீங்கள் இளைப்பாற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக 6வது முத்திரை உடைக்கப்படுகின்றது. அப்பொழுது நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று சத்தம் கேட்கின்றது. அதாவது தேவனுடைய ஊழியக்காரரின் நெத்தியிலே முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று கூறப்படுகின்றது. யார் இந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள்? அவர்கள் தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுக்க போகின்ற சாட்சியின் நிமித்தமும் கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தேவனுடைய பணிவிடைக்காரர்கள். இப்பொழுது அவர்களுடைய தொகை நிறைவடைய போகின்றது. அதனை வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர் என்று குறிப்பிடுகின்றார். அப்படியென்றால் சகல மனுஷரிலுமிருந்து சபையாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுடைய நெத்தியில் பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் 144,000 பேராக காணப்படுகின்றார்கள். அதே போன்று இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் இருந்து தேவனுடைய ஊழியக்காரராக நெற்றியில் முத்திரை போட்டவர்களும் 144,000 பேராக காணப்படுகின்றார்கள். ஆகவே தேவனுடைய ஊழியக்காரராக இஸ்ரவேல் ஜனங்கள் வருவதை நாம் இங்கே கவனிக்கலாம். இதனைத் தொடர்ந்து நாம் கவனித்தோமானால் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்கின்றார்கள். இவர்கள் யாரென்றால்
மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். மேலும் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானோருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆகையினால் இதற்கு பின்னர் திரளான கூட்டமாகிய ஜனங்களையும் நாம் பார்க்கலாம். மேலும் இதே ஜனங்களை குறித்து புதிய வானம் புதிய பூமி ஏற்படுகின்ற வேளையிலே இவர்களை மீண்டுமாக அங்கே பார்க்கலாம். எப்படியெனில், முதலில் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி, அதாவது அவரை உண்மையாய் பின்பற்றுகின்ற தம்முடைய சபையை குறித்து தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை யோவானுக்கு காண்பிக்கின்றார். அதே வேளையிலே இந்த நகரத்துக்குள் தங்கள் ஆடைகளை துவைத்து கொண்டோர் மட்டுமே உட்பிரவேசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று மற்றும் ஒரு ஜனத்தை குறித்து குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் கவனிக்கலாம். அவர்கள் மாத்திரமே நகரத்தின் வாயில்கள் வழியாக நகரத்திற்குள் சென்று ஜீவ விருட்சத்தின் கனியை உண்ண முடியும் என்று குறிப்பிடுகின்றார். இவர்கள்தான் நாம் முன்னர் பார்த்த மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்களும் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்து கொண்ட திரளான கூட்டமாகிய ஜனங்களாவார்கள். இவ்வாறு தங்கள் ஆடைகளை துவைத்து வெளுத்து கொள்ளாதவர்கள் எவரும் இந்த நகரத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அதை போன்று தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிக்க முடியாது என்று குறிப்பிடுகின்றார். மேலும் இதே ஜனங்களை குறித்து ஜெயம் கொள்கிறவன், அதாவது உலகம், மாமிசம், சாத்தான், இவை எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுகந்தரித்துக் கொள்வான் என்றும், நான் அவன் தேவனாய் இருப்பேன் என்றும், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்றும் நாம் படிக்கலாம். அது மட்டுமல்ல, இதற்கு மாறாக சாத்தானையும் அவனுடைய கிரியைகளையும் செய்கின்ற அனைவரும் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிடுகின்றார். ஒரு ஜனத்தை நகரமாக காண்பிக்கின்றார், மற்ற ஜனங்களை அந்த நகரத்திற்குள் செல்பவர்களாக காண்பிக்கின்றார். இவர்கள்தான் அவளுடைய மற்ற சந்ததியாராக இருக்க வேண்டும். நீங்களும் சோதித்து பாருங்கள். இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்ற ஸ்திரீயை குறித்து பார்க்கலாம். இந்த ஸ்திரீயிலிருந்து பிறந்த ஆண் குழந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்த்திருந்தோம். அடுத்ததாக இந்த ஸ்திரீயிலிருந்து ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே ஜெயித்தவர்களாக சபையை குறித்து பார்த்திருந்தோம். அடுத்ததாக தேவனுடைய ஊழியக்காரராக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்த்திருந்தோம். அடுத்ததாக தங்களுடைய வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்த திரளான ஜனங்களை குறித்து பார்த்திருந்தோம். இப்படி இவர்களெல்லாம் இதே ஸ்திரீயிலிருந்து வருவதினால் இந்த ஸ்திரீ யார் என்ற கேள்வி எழுகின்றது. ஒருவேளை மரியாளாக இருக்குமோ? இயேசு கிறிஸ்து, சபை, இஸ்ரவேல், திரளான ஜனங்கள், இவ்வாறு இவர்கள் எல்லாம் இதே ஸ்திரீயின் மூலமாக வருவதினால் மரியாளாக இருப்பதற்கான சாத்தியமில்லை, சபையாக இருப்பதற்கான சாத்தியமில்லை, இஸ்ரவேலாக இருப்பதற்கான சாத்தியமும் இல்லை. அப்படி என்றால் ஒருவேளை ஏவாளாக இருக்குமோ? இவர்களெல்லாம் மனித குலத்திற்கு தாயாகிய ஏவாளினுடைய சந்ததியிலே வருகின்றார்கள். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருப்பதாகவும், அதனுடைய பாதத்தின் கீழ் சந்திரன் காணப்படுவதாகவும், அதனுடைய சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுடைய கிரீடமும் காணப்படுகின்றது. அப்படி என்றால் இவைகளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? சூரியன் என்கிற பொழுது வேதத்திலே நீதிக்கு உருவகமாக மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் சூரியனை நீதிக்கு உருவகமாகவும், சந்திரனை நியாயத்திற்கு உருவகமாகவும், கிரீடத்தை அதிகாரம் மற்றும் கண்ணியத்தை குறிப்பதாகவும் அந்த வார்த்தைகளின் தன்மையின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேதத்திலே தேவன் உங்களுக்கு கிரீடத்தை தருவார் என்றெல்லாம் நாம் சில பகுதிகளிலே படிக்கலாம். பரலோகத்தில் இவ்வாறு கிரீடங்கள் காணப்படுமா என்றால் இல்லை. மாறாக கிரீடம் ஒரு அதிகாரத்தை குறிப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் வழக்கமாக பார்க்கின்ற ஒன்றை காணாத ஆவிக்குரிய வகைகளோடு சம்பந்தப்படுத்தும் விதமாக இவ்வாறு வேதத்திலே அநேக விடயங்கள் காணப்படுகின்றது. அதை போன்றுதான் இங்கேயும் நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் இந்த ஸ்திரீயிலிருந்து வருகின்ற சந்ததி மாம்சத்தின்படி ஏவாளினுடைய வம்சத்தில் வந்தாலும் நீதி, நியாயம்,
அதிகாரம் மற்றும் கண்ணியம் நிறைந்த ஒன்றினாலே சூழப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் அது என்ன? இதனை 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று குறிப்பிடுகின்றார். அப்படியென்றால் அவர்கள் ஜீவனுள்ள அழிவில்லாத தேவ வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகையினால்தான் அவர்களால் சாத்தானை ஜெயம் கொள்ள முடிகிறது. ஆகையினால் கிறிஸ்துவினுடைய மரணம் அவனை அதிகாரமற்றவனாக மாற்றுகின்றது. அதன் பின்னர் அவரை பின்பற்றுகின்ற அவருடைய சந்ததி அவர் மூலமாக அவனை மேற்கொள்கின்றது. இந்த ஸ்திரீயிலிருந்து வருகின்ற மற்ற சந்ததிகளுமே இந்த பகையில் அவனை மேற்கொள்கின்றது. ஆனால் இந்த புதிய வனமும் புதிய பூமியும் வருவதற்கு முன்னரே சாத்தானும் அவனை சேர்ந்தவர்களும் ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்படாத அனைவரும் அழிக்கப்படுகின்றார்கள். இதனை குறித்து வசன விளக்க தொடர் காணொளி பட்டியலில் 3வது காணொளியில் விரிவாக பார்த்திருக்கின்றோம். ஆகையினால் நாம் பார்த்த எல்லாவற்றிலுமிருந்து வேதத்தில் உள்ள முதல் தீர்க்க தரிசனமும் முதல் நியாய தீர்ப்பும் சாத்தானுடைய தோல்வியையும் அழிவையும் குறித்து உரைக்கின்றது. மேலும் அவைகள் எவ்வாறு நிறைவேற இருக்கின்றது என்பதையும் பார்த்திருக்கின்றோம். காயினின் காணிக்கையை கடவுள் ஏன் ஏற்கவில்லை? அடுத்ததாக வேதத்தில் உள்ள முதல் அறிவுரை என்ன? இதற்கான பதிலை அடுத்த காணொளியிலே நாம் பார்க்கலாம்.